இந்த மாநகராட்சிக்கு புதிதாக கருதப்பட்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் நாராயணன் அவர்களை இந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். இதெல்லாம் புதிதாக நம்முடைய மாநகராட்சியில் பொறுப்பேற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோணத்து வாழ்வு உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. அதுபோல் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த துறையானாலும் தனி கவனம் செலுத்தி மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை செஞ்சு இரவு பகுதியில் பாராமல் புதிய யுக்திகளை கையாண்டு மக்களுக்கு சென்று சேரும் வகையில் கவனமாக செயல்பட்டு வருகிறார். அதில் ஒசூர் மாநகராட்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒசூர் மக்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு நலத்திட்ட உதவிகள், பள்ளிகளுக்கான தனி கவனம் செலுத்தி கட்டிடங்கள், பள்ளிகளுக்கு தேவையான ஊடகங்கள், மருத்துவத்திற்கு மக்கள் வசிக்கும் அருகாமையிலே மருத்துவ கட்டிடங்கள், மேலும் மக்களை தேடி மருத்துவமனை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாலை வசதி, தெருவுகளுக்கு குடிநீர் போன்ற மக்கள் தேவைகளுக்கு நிதி ஒதுக்கி செயல்பட்டு வருகிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கோரிக்கை, தற்போது சொன்ன கோரிக்கைக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்பதை உறுதியளிக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இடத்தில் தெரிவித்தவர் இதை கேட்டேன். நீங்க சொன்ன அதே கருத்தை கேட்டேன். எங்களுக்கு கடைசி நிமிஷத்துல சொல்லும் போது எங்கள் உறுப்பினர்களுக்கெல்லாம் தகவல் செல்ல தெரிவிக்க முடியவில்லை என்ற கருத்தை அவங்க கிட்ட சொன்னபோது இனிமேல் ஒவ்வொரு கடைசி புதன்கிழமை அன்று, ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமை அன்று நடைபெறும். அதனால இந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் எங்கள் தாலுகா அலுவலர்களை எந்த தேதியில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னக்கூடியே சொல்லிடுறேன். நீங்கள் மாவட்ட உறுப்பினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி விடலாம்னு முடிவு சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது லாஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்கு இந்தியன் பட்ஜெட்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்தியன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் புக் எடுத்தாரு, இது எல்லாருக்கும் ஒரு நல்லா ஒரு இது இருக்கும். அதனால நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம மேயர் காலத்தோம், அதிகாரிகள் காலத்தோம், நம்ம கமிஷனர் காலத்தோம் எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் 362.94 crores நம்மளோட பட்ஜெட் 2025-26. ஆனால் லாஸ்ட் இயர் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொன்னால் 810 கோடி லாஸ்ட் இயர் பட்ஜெட். 810 கோடி எப்படி வச்சு அப்படின்னு சொன்னால் 560 கோடி நம்மளுக்கு இதில் பாதாள சாக்கடை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. ஆனால் அதே அதனால 810 கோடி எங்களுக்கு லாஸ்ட் இயர் பட்ஜெட். இந்த இயர் 362 கோடி. ஆனால் நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்கமே பார்த்தீங்கன்னா 1,38 லட்சம் நம்மளோட இன்கம். ஆனால் அதில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் 210 கோடி டிமாண்டு. ஆனால் கலெக்ஷன் 71,86 லட்சம் தான் கலெக்ஷன் ஆகிருக்கும். ஆனால் இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 132 கோடி 0.39 crores நம்மளுக்கு பேலன்ஸ் வர வேண்டிய அமௌண்ட்டு. ஏன்னா இதில் மட்டும் வாட்டருக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 கோடி நம்மளுக்கு வாட்டர் என்ன நிறைய பேர் வாட்டர் சப்ளை பற்றி கேட்டாரு. ஆனால் வாட்டர் சப்ளைல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11,88 லட்சம் வாட்டர் டிமாண்டு. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கிறது மட்டும் கலெக்ஷன் வந்திருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 4,30 லட்சம் தான் கலெக்ஷன். ஆனால் வாட்டருக்கு மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 35 கோடி செலவு பண்ணுற வாட்டருக்கு மட்டும். ஏன்னா நம்மளோட டெப்சிட் தான் இருக்கும். ஏன்னா நிறைய வாட்டருக்கு தான் நம்ம நிறைய சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட எஸ்யூசி, ஏன்னா நிறைய பேர் ஓசூரில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸு, ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸு, ஸ்கூல் ஓனர்ஸு, ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸு, கல்யாண மண்டபம்ஸு, கல்யாண மண்டபமாக
இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கட்டுறாரு. 2017 நம்மளுக்கு இந்த பிரச்சனை தான் இது. 2017 வந்து நம்ம கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கெட்ட பேர். ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கமே பார்த்தீங்கன்னா 70 கோடிக்கு 800 கோடி வந்து லாஸ்ட் இயர் எப்படி கொடுத்தாரு இந்த கவர்மெண்ட்ல. எப்பவுமே வந்து இந்த கவர்மெண்ட் வரும்போது நம்ம ஒசூரும் நல்லா டெவலப் ஆகும். எல்லாருமே நீங்க எடுத்து பாருங்க, ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாருங்க. இந்த கவர்மெண்ட் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு ஒசூர்ல ஃபர்ஸ்ட் ஷிப்கார்டு, செகண்ட் ஷிப்கார்டு, தேர்ட் ஷிப்கார்டு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல பேர் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான், எஸ்யூசி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வர வேண்டியது வந்து எஸ்யூசி பார்த்தீங்கன்னா 16 கோடி. அந்த 16 கோடியில் டிமாண்டு ஆனால் அரியர்ஸ் வந்து 14 கோடி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது ஒரு வருஷத்துக்கு எஸ்யூசி மட்டும் 3.7 crores தான் ஆக்சுவலாக வந்து நம்ம எவ்ரி இயர் கலெக்ட் பண்ண வேண்டியது. ஆனால் 14 கோடி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2017 2025 வரலும் இந்த அரியர்ஸ் வந்திருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை. இந்த 14 கோடி நம்ம அரியர்ஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 138 கோடி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால வந்து நாங்கள் மேயர் கிட்ட எம்எல்ஏ கூட நிறைய டைம் சொன்னார், மேயர் சொன்னார். மீட்டிங்கில் அந்த பாராள சட்டை மீட்டிங்கில் வரும்போது நம்ம உள்ளாட்சி அமைச்சர்கிட்ட சொல்லும் போது மேயரே வந்து டைரெக்டாக இது கொடுத்தாரு. அதனால கண்டிப்பாக வந்து இந்த 14 கோடி மைனஸ் பண்ணால் 138 கோடி நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்துடும். தயவுசெய்து நீங்கள், ஏன்னா நம்ம எம்எல்ஏ மேயர் எம்பி எல்லாருமே இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்களன்னா ட்ரேட் இது ரெசிடென்ஷியலுக்கு ட்ரேடிங் அசோசியேஷனுக்கு எல்லாருக்குமே நம்ம இது பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்னன்னா பப்ளிக் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தளபதி சார் கூட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துல பப்ளிக்கு இந்த ஸ்கூல் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இன்னைக்கு ஃபாரின்ல போய் இண்டஸ்ட்ரி வாங்கிட்டு வர்றாரு. அந்த சிஎம் வந்து இந்த மாதிரி வேலை செய்யறாரு. தயவுசெய்து அவருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னோட சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நாங்கள் ஜெயிக்கிறோம். தயவுசெய்து நீங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பப்ளிக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம நல்லது பண்ணணும். தமிழகத்தில் தான் நம்ம பார்த்தோம் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது. நாம் 3 வருட காலமாக இந்த மாவட்டத்தில் பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முன்பாக இந்த மாவட்டத்தில் இந்த செய்த பட்ஜெட் தாக்கலை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் ஆணையாளர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருந்தேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி நமக்கு சில விஷயங்கள் இப்போ மாநகரில் வந்து ஆணையாளர்கள் அப்பப்போ மாறுறதுனால நம்ம மாமல்லவர்களெல்லாம் என்னென்ன செய்தி பேசுகிறாங்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஆணையாளர் போகிறது இன்னொரு ஆணையாளர் தெரியாமல் போயிடுது. அந்த குறிப்புகள் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க எல்லாமே பகுதிக்கு வரணும். அந்த துறைக்கு உண்டான அதிகாரிகள் நீங்க கூப்பிடணும்னா வழிவகை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மாமன்றத்தில் அவருடைய வீட்டு பிரச்சனையோ அவருடைய சொந்த பிரச்சனையோ பேச இந்த மாமன்றத்தில் வந்து வருமானம் யாருமே பொதுவான மக்கள் பிரச்சனை வருமானம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் பற்றி தான் நீங்க பேச அனுமதியை வழங்குறது தான் நீங்க வருவாங்க. அதாவது தயவு செய்து நான் ஏற்கனவே பல ஆணையாளர் இருக்கும்போது அனைத்து அலுவலர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது தான் கண்டிப்பாக மாமல்லவர்களுடைய கோரிக்கைகளை என்னென்ன பிரச்சனைகள் என்று அவங்க அறிவார். அப்போ அதுக்குண்டான தொழில்களோ வரும். அப்பதான் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியாக என்ன பேசுகிறார் என்பது பத்திரிகைகள் வந்து விளம்பரம் செய்கிறார். அப்பதான் மாமல்லவர்கள் மக்களுக்காக பொருள் கொடுத்தார், மக்களுக்காக பேசினார் என்ற செய்தி கூட வரும். வந்து ரயில்ல மண் எடுத்து போறதுக்கு இந்த டேட்டு ஆளுங்க வரல.
நேற்று கூட மேடம் வந்தப்போ பப்ளிக் கூட இஷ்யூ பண்ணாங்க ஏரியாவில். அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது இஷ்யூஸு. பட் எஸ்ஐக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் ஃபோன் அடிக்கிறார் எஸ்ஐ. பட் அவங்க சொன்னாலுமே இந்த ஒர்க்கு நடக்காது. ஏன்னா ஏரியாவில் எடுக்கிறாங்க, எல்லாம் கலெக்ஷன் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. பட் வந்து ரயிலுக்குள்ளே இருக்குது, பிளாக் ஆகிருக்குது, அது எடுக்கிறது இல்லை. இந்த ரேட் அந்த இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது. மேடம் அது எடுத்து போட்டுக்கிறதாவது வண்டி கலெக்ஷன் வண்டி வேற வண்டியாவது கொடுத்துட்டு ஸ்பெஷல் வெஹிக்கிள் அப்படி அது எடுத்து போடல இல்லை மேடம். அது எடுத்து போட்டு திரும்பி செடி பண்ணிக்குது. அதுக்குள்ள நீண்ட நாள் அது சொல்லிட்டே இருக்கேன் மேடம். அது கொஞ்சம் அது ப்ராப்ளமாக இருக்குது. தென் ஃபாகிங் அது அட்லீஸ்ட் 15 days ஆகுது ஒன்ஸ் ஃபாகிங் ஏரியாவில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ண. ஃபாகிங் இஷ்யூவே வந்து டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சு. சார் திருப்பி ரீடெண்டர் பண்ணுறதுக்கு மேடம் சார் அதை பார்த்து நான் உடனே வந்துடுறேன் சார். ஓகே தேங்க்யூ. இதே போல பல தவறுகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கமிஷனர் வந்தாங்க, நம்மளுக்கு வந்து வாய்ப்பு தந்தாங்க. நமக்கு அது சரியில்லை, இதுதான் சரியா சொன்னாங்க. அப்படி இன்னும் வரும். இப்போ 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு தவறுகளும் இந்த மாநகராட்சியில் நடக்குது. அதுக்கு சரியான அலுவலர்கள் வர்றதுக்கு நம்ம காத்திருக்காம நாமும் முயற்சி பண்ணணும் தான் இந்த தருணத்தில் நான் வந்து வணக்கத்துறை மேலே மாமல்லத்துக்கு அலுவலர்கள் கவனம் சொல்றேன். ஒவ்வொன்றும் நம்ம செய்வோம், நம்ம கேட்கணும். ஏன் எதுக்கு கேட்கணும். நம்ம வந்து மௌனமாக போகிறதோ இல்லை அமைதியாக போகிறதோ குற்றம் செய்யறவங்கள விட அந்த வேடிக்கை பார்க்கறவங்க அமைதியாக இருக்கணும். அதை விட கடுமையான குற்றம். தவறு செய்கின்றவங்களே திருத்தமும் இல்லை, அதை நம்ம சுட்டி காட்டுறது பொறுப்பில் நம்ம இருக்கு. இந்த பட்ஜெட் தான் உதாரணம். மிக அருமையாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இது வரலாறு, இது ஒரு ஆவணம். 50 வருஷம் வரை இந்த ஆவணம் சொல்லுவோம். பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, யார் அதோட பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆவணம் சொல்லுவோம். கடந்த கால பட்ஜெட்டை மதியத்துக்கு கமிஷன் காட்டணும். இதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிஷன் தான் இருந்தாங்க. அவங்கள வழிகாட்டுறவங்க சரியில்லை. அந்த மேடம் வந்து இதை வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. வழிகாட்டுறவங்க சரியில்லை. இன்னைக்கும் அந்த வழிகாட்டுறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அதே தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா துறையிலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பாட சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம எடுத்து பார்ப்போம். வந்துட்டு வேண்டியது இதுக்கு தான் ஒரு உதாரணம். மாநகராட்சியில் இருக்கிற ஒரு சில அலுவலர்கள் நம்ம தவறான வழி நடத்துறாங்க. தவறான முறையில் நிர்வாகத்தை வந்து நடத்திருக்காங்க. உதாரணம் இவங்க. அதே மாதிரி 3 மாசம் முன்னாடி இந்த தண்ணி தீர்க்க நம்ம ஊர்ல எப்படி சார் நம்ம சில நீங்களும் அனுப்பியிருக்கீங்க. ஒரு 2-3 கண்ணி போரால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் டோட்டலாக 270 கோடி இருக்கு. நானும் 3 மாசம் முன்னாடி லெட்டர் சிஎஸ்ஓ மேடம் சாரை கொடுத்து அவங்க ஈரோடு போயிட்டு வந்தேன். சிஎஸ்ஓ மேடமுக்கு கொடுத்துருக்காங்க லெட்டர். நான் எனக்கு ஒரு 4 மணி மேலே டவுட் இருக்கு. சில டைமில் மழை காலத்தில் கரெக்டாக வெள்ளாயிடும். திருப்பி இந்த மாதிரி வந்தால் எப்படி நாங்கள் போய்க்கிறது? இந்த நெக்ஸ்ட் வர சந்தி இருக்குமா? இல்லை இந்த ஒசூரில் அனைத்து தொழிற்சாலைகளும் செக் பண்ணுங்க சார். அந்த ஜுவல்லர்ஸில் எதுவும் விட்டு அதுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். நம்ம ஆணையாளர் இந்த காலத்தில் இந்த குற்றச்சாட்டு பல முறை கான்ட்ராக்ட் வேலை செய்ய இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம கான்ட்ராக்டாக வச்சிருக்கோம்? போர் சாங்ஷன் தான் 2-3 மாதம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் போடலை. இப்போ பார்த்தோன்னா மழை இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு. யார் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலை செய்யல அவங்க நோட்டீஸ் கொடுத்து நான் அந்த டெண்டர் கேன்சல் பண்ணிருக்கேன். நான் நேற்று இது சொன்ன மேடம் 3 மாதமா 4 மாதமா டெண்டர் எடுத்து வேலை செய்யறதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணிருக்கேன். வாட்டர் இஷ்யூஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு இப்படியே போச்சு. எனக்கு 3 மாதம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது எந்த கான்ட்ராக்ட் விடுது வேலை செய்யறது அந்த மாதிரி ஆளுக்கு யாராக இருந்தால் சரி அந்த மாதிரி ஆளுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி பைப் லைன் நானும் பல தடவை மனு கொடுத்துருக்கு. எங்கள் வார்டில் புது பைப் லைன் போட்டிருக்கு. 100 மீட்டர் தான் இதுவரைக்கும் போட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு நானும் கொடுத்து தான் இருக்கு. அது அங்கேயே செயல்பாடு வராது, அங்கேயே நின்று இருக்கு. யார் சொல்லுங்க. நான் பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்கேன். வேற நடுப்பாடு வரல. 100 மீட்டர் தான் 3 வருஷத்துக்கு 100 மீட்டர் தான் பைப் லைன் போட்டிருக்கேன். நானும் பல தடவை லெட்டர் கொடுத்துருக்கேன். தேவையான இடத்துல போடணும். தேவையான இடத்துல சொல்லணும். கொடுத்துருக்கேன்.
பாதசாரி பைப் போட்டு பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம ரோடு போட்டாலே கூட நம்மளே போட்டுறாங்களா ಅವ್ರು ಯಾರೂ ಇಲ್ಲ. ಕುಪ್ಪೆ ಎತ್ತಾಕ ಕುಪ್ಪೆ ಹಂಗೆ ಇರ್ತದೆ, ಅದು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. சிஹெச்எம் மேடம் அவங்க சொல்கிறது வந்து அவங்க வாகனம் வந்து தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் பண்டிகைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார், அதாவது அவங்க வளர்க்கவே கூடாது, கார்பரேஷனுக்குள்ள வளர்க்கவே கூடாது நம்ம சொல்றதுக்கு 5 வருஷம் கேட்டுகிட்டே இருக்கேன் சார். அது ரொம்ப அதிகமாகிடுச்சுப்பா. ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாங்க போகிறதுக்கு வரதுக்கு, வீட்டுக்கே போகுதுங்க. இல்லை அது சேஞ்ச் ஆனால் ஒரு இன்டிமேஷன் கிடையாது, ஒரு எலக்ட்ரிஷியன் சேஞ்ச் ஆனால் ஒரு இன்டிமேஷன் கிடையாது. அது நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு ஜேஇ சேஞ்ச் ஆனால் இன்டிமேஷன் கிடையாது. அது நாங்கள் கேட்கணும், யார் சேஞ்ச் இருக்காங்களா, பழைய ஆள் ஃபோன் பண்ணால் இல்லை நான் இல்லை சார், அப்போ நாங்களாக தேடி போவோம். இந்த பிரச்சனை பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு மேடம். என்னன்னா இப்போ நம்ம சப்ளை பண்ணி நீங்கள் வாங்க உங்களோட அதிகாரம் பண்ணுறது யார் நீங்கள் நியமிக்கணும். ஆனால் நியமிக்கும் போது அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து அது தெரியமாட்டோம். நாங்களே சில நேரத்தில் வந்து முன்னாள் வந்து 12 வரைக்கும் இருந்து பழைய தெரிய போகணும். நான் பார்க்கறதுல இவ்வளோ தான் பார்க்கணும். இது வந்து பொதுவான பிரச்சனை. இதை செஞ்சு வருங்காலங்களில் யாரும் பார்க்கலாம். வேற ஒரு கூட்டம் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு ஒரு டைம் இருக்காங்க, அதனால இப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க. அதான் தெரியும் நம்மளுக்கு. இனிமே பொறுப்பான முறையில் பதில் சொல்றதுக்கு ஏதோ தெரியாம பேசிக்கலாம். ஒரு டைம் அப்ப இந்த பழக்கம் இல்ல ஆளுங்களை பார்க்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு 2 வருஷமா சொல்லி இது வரைக்கும் ஒரு 20 வருஷம் போடல. மேல சொன்னாங்க நாளைக்கு போடாச்சு சொல்லிட்டு அந்த இடத்துல நேர்கூட பஸ் நேர்கூட போடுறதுக்கு எஸ்டிமேட் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கு. 2 வருஷத்துக்கு அவங்க விட முடியாமல் 1.5 மாதமாக இருக்கணும். இப்போ ஆணையாளர் தான் இல்லை வேற குழந்தை வந்து எல்கேஜியில் சொன்னேன், இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு, இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அந்த குழந்தை திருப்பி படத்தை ஸ்டார்ட் போனாலும் நம்ம போடுற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு அதிகமாக கூட கேட்கல, எங்கெங்கே இருக்கோ அது மட்டும் 2-3 கொடுன்னு சொன்னோம். டென்ரூ பிளாக்கு சொல்லி இது வரைக்கும் 2 வருஷமா டென்ரூ இப்போதான் வந்து ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணி கண்ட்ரோலுக்காக தான் வச்சுருக்கேன். 12 கோடிக்கு 4,00,000 நம்ம நிதி கொடுப்போம். அதே மாதிரி